ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா விஷன். சுமார் 130 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் நடிகர் மகேஷ் பாபு சிக்கியிருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தெலுங்கு சினிமாவில் லீடிங் நடிகராக இருக்க மகேஷ் பாபு இப்போ ராஜமௌலியோட இயக்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட் மூவியில் நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில் சொர்ணா குரூப்ஸ், சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த 2 நிறுவனமும் ஒரே இடத்தை பல மக்களுக்கு வித்து மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் ஹைதராபாத்தில் இருக்க இந்த 2 நிறுவனங்கள் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்காமா. இதை தொடர்ந்து தான் சுரானா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோட உரிமையாளர் மேலையும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளர் மேலையும் தெலுங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த 2 நிறுவனங்கள்லையும் ஏற்கனவே 16ஆம் தேதியே அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. இதுல ஆவணங்கள், பணம் தொடர்பான ஆவணங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்காங்க. அப்பதான் மகேஷ் பாபுவும் அந்த 2 நிறுவனங்களுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் மகேஷ் பாபுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவங்க வக்கீல் மூலமா முன்ஜாமீன் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை மகேஷ் பாபுவை வர 27ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மேலும் மகேஷ் பாபு இந்த 2 நிறுவனத்தில் இருந்து 5 கோடி 90 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காராமா. மகேஷ் பாபு இந்த 2 நிறுவனங்களுக்கும் விளம்பரம் நடிச்சதுனால தான் மக்கள் பலருமே இந்த நிறுவனங்களை நம்பி பணம் போட்டிருக்காங்க. மகேஷ் பாபுக்கு இந்த கும்பலோட நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மகேஷ் பாபு வாங்கின 5 கோடி ரூபாய் 90 லட்சம் ரூபாய் பணத்துக்கான சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அமலாக்கத்துறை மகேஷ் பாபுவை வர 27ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நடிகர்கள் பொதுவாகவே அவங்க பணத்தை வாங்கிட்டு விளம்பரத்தில் நடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் மக்கள் பலருமே தான் அதில் நம்பி அவங்க பணம் போட்டு இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.